சொன்னானா அர்ஜுனன் எழுந்திருந்து சொன்னானா அண்ணாவை பார்த்து பீமசேனே சந்தி மஹத்பயம் பீமசேனே சந்தி வைரம் அண்ணான்னு கூப்பிட்டான் அர்ஜுனன். உங்களோட ஒருத்தனுக்கு துவேஷம் ஏற்பட்டா அவன் இன்னைக்கே போயிட்டதா அர்த்தம் நாளா. அப்படித்தானா? பீமன் மறக்கவே மாட்டான், அதே மறக்க மாட்டான், பின்னாடி சொல்ல போறான். துரியோதனஸ்யாக்ரதா பிரத்யக்ஷம் குரு பாந்தவஸ்ய மிகதா கர்ணஸ்ய சல்யஸ்ய ச பீதம் தஸ்ய மயாத்ய பாண்டவவதூகேயாம்பராகர்ஷிணா கோஷ்ணம் ஜீவதயேவ தீக்ஷ்ணகரஜட்டுண்ண தஸ்ருத்வட்சசா ராஜ்ஞோ மானதனஸ்ய பீமன் துஷாசனம் மாற பூரி ரத்தத்தை குடிச்சு அப்பவும் உயிர் இருக்கான் அந்த பயலுக்கு. இதான் ஆச்சரியம், மாற பூர்ணத்துக்கு அப்புறம் கூட உயிர் இருக்குமா? அது நம்ம டாக்டர் சுப்பிரமணியம் பாலசுப்ரமணியர் வாழ் கேட்டா தெரியும் இருக்குமோன்னு. பூர்ணத்துக்கு அப்புறம் கூட உயிர் இருக்குங்கிற பூரி ரத்தத்தை குடிச்சு கச்சினானா. என்ன கச்சினான்னா, நான் எங்க குடிச்சேன் தெரியுமா இந்த ரத்தத்தை? என்னமோ ரகசியமா அந்த பசங்க தப்பு பண்றா போல பண்ணல. ராஜ்யோ மானசனஸ்ய கார்முகபிரதா வில் தரிச்ச அகங்காரியான துரியோதனனுக்கு முன்னால ஒரு மணி டைம் கொடுத்து கூதியிருக்கேன் பயத்தை. கர்ணஸ்ய சல்யஸ்ய எந்த கர்ணம் பேச்ச கேட்டு என் குடும்பத்தை கெடுத்தையோ அந்த கர்ணன் ஏதோ நிற்கிறான், சல்யன் ஏதோ நிற்கிறான், இத்தனை பேர் நிற்கிற போது பீதம் தஸ்ய மயாத்ய பாண்டவவதூகேயாம்பராகர்ஷிணா அந்த பாவி பேரை சொல்ல மாட்டேன், யாரு மாற பூரி நான் ரத்தம் குடிச்சேன்னு. பாண்டவவதூகேயாம்பராகர்ஷிணா பாண்டவாளுடைய தர்மபத்னியினுடைய தலை பின்னலையும் புடவையும் இழுத்த பாவியினுடைய ரத்தத்தை குடிச்சேன் நானாம். கோஷ்ணம் ஜீவதையே அவனுக்கு உயிருக்கு பார்த்துட்டு இருக்கான், அலர்னான். அந்த சமயத்துல பூரி குடிக்கிறேன். ஜீவதையேவ தீக்ஷ்ணகரஜட்டுண்ணாதா ஆயுதம் வச்சிருந்து பூரல்ல என் அகத்தை வளர்த்தேன் 13 வருஷமா. இதுக்காக தான் வளர்த்தேன், இதுக்காக வளர்த்து பூரி குடிச்சேன்னு சொன்னார். என்ன பண்ணினாள்னார், அப்பா இது பீமன் இல்லையடா ஆரோ பூதண்டான்னு ஓடி போட்டானா. கர்ணம் எல்லாரும் பீமனுடைய வேகத்தை பார்த்து யுத்த காலத்திலே பாரதத்துல ஆச்சரியமா சொல்ல போறாள் அந்த விசுவாசன வசத்தை. பீமன் பண்ணின காரியத்தை பார்த்துட்டு இவன் பீமன் அல்ல, யாரோ ஒரு பூதம், இனிமே எல்லாரையும் இப்படி பண்ணிவிடுவான். அவன் பறந்து ஓடி போயிட்டான். அவன் தன்னை பார்த்துட்டு தானே பார்ப்பான். அவன் ஒருத்தன் தூக்கிட்டு போறவன் ஜலத்துல தூக்குறான் அவனே, இவனுக்கே ஜலம் வாரிய வாமிட்டு வந்துட்டோம்னா அவன் அப்புறம் தூக்கணும், அவனை கீழே தள்ளி அவன் மேல நிற்பான், அப்புறம் அவனையா பார்ப்பான். அது மாதிரிதான் தனக்கு எல்லாம் தனக்கு அப்புறம் தானே எல்லாம்.